யோசனை பண்ணிருக்கிறேன். காலையில மளிகை கடைக்காரனும் பால் கடைக்காரனும் வந்து கத்திட்டு போறானுங்க, காசு எப்ப கொடுப்பேன்ட்டு. அதெல்லாம் எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணின்னு இருக்கிறேன். ஆமா, விளக்கு வச்ச நேரத்துல நீ எதுக்கு இன்னத்துக்கு வந்த? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அது ஒண்ணும் இல்லக்கா, காபி வைக்கலாம்னு அடுப்பங்கரைக்கு போனேன். அப்புறம் காபி தூளும் இல்லை, பாலும் இல்லை. பாலை பக்கத்து விட்டு பரிமளாக்கா கிட்ட வாங்கிட்டேன். காபி தூளை ஏத்து விட்டு கலாக்கா கிட்ட வாங்கிட்டேன். சர்க்கரைய சாந்தியாக்கா கிட்ட வாங்கலாம்னு வந்தேன். இந்த டக்கால்ட்டி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. நானே டீ தூளும் சர்க்கரை இல்லையன்ட்டு தான் நானே யோசனை பண்ணிக்கிறேன். இந்த நேரம் பார்த்து வந்து சர்க்கரை கேட்க வந்துட்ட. So sad. செம்பருத்தி செம்பருத்தி பூவ போல பெண் ஒருத்தி. நான் செம்பருத்தி பூ மாதிரி ரொம்ப அழகா இருக்கேன்னா. செம்பருத்தி பூவா அப்படின்னு யார் சொன்னது? அந்த பக்கத்து வீட்டுல சாந்தா இல்ல, அது சொல்லிச்சு. எது பக்கத்து வீட்டு சாந்தாவா? அதுக்கே தூர பார்வை தெரியலன்ட்டு டாக்டர்கிட்ட சொல்லி எழுதி வாங்கி கண்ணாடி போட்டுனுது. அது பேச்சுல நீ பெருசா எடுத்துக்காத. நீ செம்பருத்தி பூ மாதிரிலாம் இல்ல. கண்டவங்க பேச்சுலாம் கேட்டு இப்படியே பாடிட்டு கூடாது, சரியா? இந்த கோபுர மண்டையை வச்சுக்கின்னு என்ன கோவப்பட வைக்காத. இந்த சேவல் மண்டையை வச்சுக்கின்னு என்ன செருப்பால அடிக்க வைக்காத.